எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா பாட்டி உங்க எல்லாத்துக்காக தினமும் ஜெபம் பண்ணுவேன். வாரம் வாரம் நடக்க கூட்டத்திலேயே உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. எதை நினைச்சும் கண்ணீர் விடாதீங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இரவும் பகலும் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபங்கிறது நம்மளை படைச்ச ஆண்டவரோட பேசுறது. நீங்க ஆண்டவரோட பேசுறது சாசுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், சாசு உங்க வீட்டு திசை கூட தலை வச்சு படுக்க மாட்டோம். உங்க எல்லா துன்பத்துக்கும் காரணம் அந்த பிசாசு தாங்க. பிசாசுக்கு மட்டும் ஒரு நாளும் பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்க பிரச்சனை தீரணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நீங்க பேசிதான் ஆகணும். நீங்க ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாம இருந்தா பிசாசு செய்கிறது கஷ்டம். இயேசுன்னு பேர் சொன்னா அவன் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடிடுவான். அவன் ஓடும் போது அவன் கொண்டு வந்த பிரச்சனையும் அவனோட கூட ஓடி போயிடும். நீங்க நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, பிசாசு இயேசுவை தவிர யாருக்கும் பயப்படாதுங்க. நீங்க சர்ச்சுக்கு போனா மட்டும் போதாது, நான் ஏசப்பா பிள்ளைன்னு நீங்க சொன்ன மட்டும் போதாது, இயேசு உங்களை என் பிள்ளைன்னு சொல்லணும். அதான் முக்கியம். இயேசு உங்களை என் பிள்ளைன்னு சொல்லணும்னா நல்ல ஜெபம் பண்ணுங்க.